கங்குவா அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து இன்னைக்கு பயங்கரமான ஒரு பேன் இண்டியா மூவியா வந்து இன்னைக்கு வெளியே வந்துட்டு இருக்கு. கலவையான விமர்சனங்கள் ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு சிலர் வந்து படத்தை ஆகா ஓகோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து அப்ளாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, படம் அட்ட ஃபிளாப் பார்டர் லெவல்ல இருக்கு. படு மோசம் மோசம், இதை விட மோசமா இந்த படத்தை யாரும் எடுக்க முடியாது, யாரும் போகாதீங்க வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இது பண்ணிட்டு இருக்கு. இன்னொன்னு இந்த பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த சங்கி குரூப்ஸ் இருக்கு பாத்தீங்கல்ல, இவனுங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா, டெசிபிள் சவுண்ட் எல்லாம் பயங்கரமா 200க்கு மேல போயிடுச்சு, 150க்கு மேல போயிடுச்சு, காதெல்லாம் கிழிஞ்சிருச்சு எங்களுக்கு, அவ்வளவுதான், எங்க மண்டை மொழியெல்லாம் குழம்பி போச்சு, ஆச்சாக்கா போச்சாக்கன்னு அவங்க தனியா வந்து உட்காந்துட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. இதுல இல்லாம தனியா இன்னொரு குரூப்ஸ் என்ன விட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கங்குவா படத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய 100-200 டிக்கெட் காசை வந்துட்டு நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு போய் நான் உதவி செய்ய போறோம்னு சொல்லிட்டு கருணை புறம்போ கீழே வந்து நாக்க வெளியில் வந்து விட்டுட்டு அந்த அளவுக்கு வந்து வாரு வாருன்னு வாரிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 4 விதமான கலவையான இந்த படம் வெளியே வந்ததுக்கு மூல காரணம் தான் கேட்டீங்கன்னா, படத்துக்குள்ள இருக்கக்கூடிய நிறை குறை எல்லாத்தையுமே நீங்க ஏகப்பட்ட சேனல்ல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. அது இங்க பேச வர போறது கிடையாது. இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய இந்த சூர்யா, அவங்களோட வைஃப் வந்து ஜோதிகா, அவங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிவ்யூ தான் நினைக்கக்கூடிய பெரிய பஞ்சாயத்தா மாதிரி இருக்கு. இந்த சூர்யா ஏற்கனவே வந்துட்டு நீட்டுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு குரல் கொடுத்த ஒரு நடிகர் அப்படியும் தாண்டி அவருடைய அரசியல் கருத்து இந்த பிஜேபிக்கு எதிராக இருந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது, ஜோதிகா அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ராஜராஜ சோழன் கோயில்ல வந்துட்டு இவ்வளவு செலவு பண்றது கூட அதை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுங்க, ஒரு ஸ்கூலுக்கு அந்த ஃபண்டை செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த சங்கியுமே கிளம்பி வந்து பராண்டி வைக்கவும், இந்த படம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லோக்கல்ல ஒரு தமிழ்நாடு அளவுல வெளியில வந்துக்கூடிய படமா இல்லாம ஒரு பேன் இண்டியா மூவியா வரவும், எங்கடா ஒட்டு மொத்தமா சூர்யா ஜெயிச்சிட்டா இன்னும் இவங்களை எல்லாம் கையில பிடிக்க முடியாது. காரணம், உலக அளவுல 400 கோடி 1000 கோடி 2000 கோடி வசூல் பார்த்துட்டானுங்கன்னா இன்னும் இவங்களுடைய குரல் சத்தமாக ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்து விடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த சங்கிகள் படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் ஷோ ஓடுறதுல இருந்தே கங்கணம் கட்டிக்கொண்டு ஒட்டு மொத்தமாக நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போதே நினைச்சோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த படத்துக்கு நமது ஆதரவை வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் தமிழ் சினிமாக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய சாபக்கேடு என்னன்னு கேட்டீங்கன்னா, 400 கோடி 500 கோடி செலவு பண்ணிக்கிட்டு வந்துட்டு ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்தை எடுத்து விட்ட காரணத்தினால் அது உலக தரமான ஒரு படமாக மாறிவிடும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா, இங்க இருக்கிறவங்க யாருமே கேனையும் கிடையாது, கோயம் கிடையாது. ஏன்னா அவன் எல்லா படத்தையும், தமிழன் எல்லா படத்தையும் பார்த்து எந்த படம் உலக தரமான படம் அப்படிங்கிறத வந்துகிட்டு அவன் கண்டு வச்சிருக்கான். அதாவது இந்தியாவிலேயே குட்டியோண்டு மாநிலமா இருக்கக்கூடிய கேரளால அடூர் கோபாலகிருஷ்ணனுடைய எலிப்பத்தாயங்கிற படம் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. அந்த படம் வெளியில வந்த ஆண்டு வந்து 1980. அந்த அளவுலயும் மலையாளத்துல வெளியே வந்து முதல் கலப்படமும் அதுதான். அந்த அளவுக்கு ஒரு ரியாலிட்டி மூவியை வந்துட்டு இந்த படங்கள் கொடுத்தது. எந்த விதமான பொருள் செலவுமே இல்லாம ஒரு வீட்டுக்குள்ளேயே அந்த படத்தை அடூர் எடுத்திருப்பாரு. உலக கேன்ஸ் திரைப்பட விழால தங்கக்கரடி விருது பெற்ற அந்த படம். காரணம், அங்கே இதயத்தை தொடக்கூடிய அளவிற்கான சிந்தனை பலம், கற்பனை பலத்தை அவங்க நம்மகிட்ட கொட்டியிருந்தாங்க. இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, காசை கொட்டி வச்சுக்கிட்டு இவனுக்கு என்ன வேணாலும் எடுத்து வச்சோம்னா அந்த படத்தை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நினைக்கிறது தவறான ஒரு அணுகுமுறையா போயிடும். சரி, அது அந்த விஷயத்தை நம்ம விட்டுருவோம். என்ன இருந்தாலும் சங்கிகள் ஒரு படத்தை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு முறை நீங்கள் உங்கள் படத்தை பார்த்து விட்டு வாருங்கள். அதுதான் நாம் செய்யக்கூடிய ஜனநாயகத்துக்கு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு கொடையினே சொல்லுவோம். ஆரம்பிக்கலாம்.